அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தினம் புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய மூன்றாம் பிறை தரிசனம் 10/4/2024 இன்று மாலை நேரத்தில், அதாவது என்ன நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6:55 முதல் 8:05 மணி வரை, அதாவது 1 மணி நேரம் 10 நிமிடங்கள், மொத்தம் 70 நிமிடங்கள் இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை நம்ம பார்க்க காத்திருக்கணும். இந்த மூன்றாம் பிறை தரிசனம் காண்பது அப்படிங்கிறது பல கோடி நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரும். நம்முடைய பூர்வ ஜென்ம பாவங்கள் அனைத்தும் கரைந்து போகும். கோடி புண்ணியங்களை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய நாள். நம் மனதிற்கு அமைதியையும் சாந்தத்தையும் தரக்கூடிய நாள், புத்துணர்ச்சியை தரக்கூடிய நாள் இந்த மூன்றாம் பிறை தரிசனம் என்பது. யாரெல்லாம் மாதம் நான் முயற்சி செய்கிறேன் அப்படிங்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிறை சில நேரங்களில் தெரியும், சில நேரங்களில் தெரியாது. ஆனால் தவறாமல் அந்த மூன்றாம் பிறை தரிசனம் செய்வதற்கு முயற்சி போடுறாங்கல்ல, அந்த முயற்சி செய்வதற்கே சந்திரனோட அருள் இருந்தால் தான் அந்த முயற்சி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரும். ஒருத்தவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையிறாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு சந்திரனோட பரிபூர்ண அருள் அவங்க ஜாதகத்தில் இருக்கணும். ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறவர் மனோகாரகன் மற்றும் ஆயுள் காரகன். ஒருத்தவங்க மனசு நல்ல தைரியமாக தெளிவாக எப்பொழுதையும் எதையும் நான் தன்னம்பிக்கையாக நான் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சந்திரனோட அருள் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். முகம் அவங்களுக்கு வசீகரமாக இருக்கும். அதை மாதிரி நீங்கள் சந்திரனை மூன்றாம் பிறை தரிசனம் மாதம் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரீங்கன்னா உங்களுடைய முகமும் வசீகரமாக தோன்றும். இந்த சந்திர தரிசனம் மட்டும் வயது வித்தியாசம் இல்லாமல் சின்னவங்களிலிருந்து பெரியவங்க வர யார் வேணாலும் சந்திரனை தரிசனம் செய்யலாங்க. அதிலும் இந்த புதன்கிழமை வருது பாருங்க, இதை நம்ம எக்காரணத்தை கொண்டும் தவற விடக்கூடாது. இது நமக்கு கிடைத்த ஒரு பொன்னான அற்புதமான வாய்ப்பு. அதனால் இப்போ மழை காலம்லாம் கிடையாது. இன்றைக்கி நீங்கள் முயற்சி பண்ணுங்க. ஏன்னா இந்த சந்திரன் அந்த வெள்ளி கீற்று மேற்கு அடிவானத்தில் தெரியக்கூடிய அந்த வெள்ளி கோடு ஒரு சில வினாடிகள் மட்டுமே மறைந்து போயிடும். அதனால் இதை பார்க்குறது ரொம்ப கொஞ்சம் சிரமம்தான். அதனால் முயற்சி செய்யுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலேயே அதிர்ஷ்டம் இருக்குதுன்னு தான் அர்த்தம். பங்குனி மாதத்தில் வரக்கூடிய புதன்கிழமை மூன்றாம் பிறை தரிசனத்தை நம்ம தரிசனம் செய்தால் சாட்சாத் அந்த சிவபெருமானையே நம்ம தரிசனம் செய்து விட்டதற்கு சமம். இந்த பிறையை நீங்கள் தரிசனம் செய்யும்போது மறக்காமல் உங்களுடைய வேண்டுதலை வேண்டிக்கும் பொழுது ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற அந்த சக்தி வாய்ந்த ஒரு நாமத்தை நீங்கள் உச்சரிங்க. நிச்சயமாக அந்த பரமேஸ்வரனின் அருள் நம்ம அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும். இதில் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இன்றைக்கி எனக்கு மாதவிடாய், நான் அசைவம் சாப்பிட்டேன், நான் சந்திர தரிசனம் செய்யலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. சந்திரனை தரிசனம் செய்யலாம், யார் வேணாலும் செய்யலாம். பட் ஆனால் அதை பண்ணிவிட்டு பூஜை அறைக்கு போகிறது, கோவிலுக்கு போகிறது, அந்த விஷயங்களை தவிர்த்துடணும். சின்ன பசங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி வரணும், படிக்கிற பசங்க நல்லா ஷார்ப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்கள சந்திர தரிசனம் மாதந்தோறும் பார்க்க வைங்க. கண் பார்வை நல்லா தெளிவாக தெரியணும்னா அவங்க சந்திர தரிசனம் செய்யணும். உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அடிக்கடி மருத்துவ செலவுகள் ஆகுது அப்படின்னா அவங்க அவசியம் மாதம் பிறை தரிசனத்தை பார்க்க வைங்க. அதை மாதிரி வயதானவர்கள் நல்ல நீண்ட நாட்கள் ஆரோக்கியத்துடன் வாழணும்னா அவங்க பார்க்கலாம். தம்பதி சமேதராக பார்க்கும்போது அவர்களுக்குள்ள அன்னோன்யம் அதிகரிக்கும். திருமணம் ஆகாதவர்கள் பார்க்கும்போது திருமணம் கைகூடும். குடும்பம் பார்க்கும்போது குடும்பமாக சேர்ந்து பார்க்கும்போது அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஸோ எல்லாருமே இன்று மாலை சந்திரனை தரிசனம் செய்ய முயற்சி செய்யுங்க. சரி, இப்போ எதுக்கு விநாயகர் படம் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதன்கிழமை இந்த சந்திர தரிசனம் வரதுனால புதன்கிழமை பொதுவாகவே விநாயகர் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது. எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறுவதற்கும் எல்லாமே தொட்டது எந்த தடங்களும் இல்லாமல் எனக்கு நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்றைய தினம் பிள்ளையாரையும் வழிபட்டு சந்திரனை தரிசனம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா பிள்ளையார் தோன்றிய தினம் புதன்கிழமை. பார்வதி தாயார் பிள்ளையாரை தோற்றுவித்த தினம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை தான். அதனால் புதன்கிழமை யார் ஒருத்தவங்க பிள்ளையாரை தவறாமல் வழிபாடு பண்ணுறாங்களோ
அவங்க தொட்டது துலங்கும், அதாவது தொட்டதெல்லாம் பொன்னாகும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதா மாதிரியான ஒரு வாய்ப்பு தான் உருவாகும். சந்திரனுக்கும் பிள்ளையாருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். சந்திரன் மறைந்து வளர்வதற்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா பிள்ளையார் தான். அதனால் பிள்ளையாரை ஒரு முறை அவர் உருவகேலி செய்த போது பிள்ளையார் அவரை நீ உன்னுடைய ஒளியெல்லாம் எழுந்து போவாய் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவர் விரதம்லாம் இருந்ததுக்கப்புறம் தான் இதை மாதிரி அமாவாசை பௌர்ணமி அப்படிங்கிற ஒரு விஷயமே நடக்க ஆரம்பிச்சுது. அதனால் இன்று நீங்கள் சந்திரனை தரிசனம் செய்வதற்கு முன்பு உங்கள் பூஜை அறையில் விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு உங்களுடைய வலது கையில் 3 முக்கியமான பொருட்களை வச்சுக்கிட்டு நீங்கள் இன்றைக்கி சந்திரனை தரிசனம் செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அந்த 3 பொருட்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். மாதவிடாய் காலங்களில் இருக்கிறவங்க, அசைவம் சாப்பிட்டவங்க அந்த 3 பொருளை வச்சுக்காமல் வெறும் தரிசனம் மட்டும் பண்ணுங்கள். மற்றவங்க சுத்தபத்தமாக இருப்பவர்கள் இந்த 3 பொருட்களை தங்களுடைய வலது கையில் வச்சுட்டு ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தையும் உச்சரிக்கலாம். இன்று மாலை நீங்கள் சந்திர தரிசனம் செய்யும் பொழுது உங்கள் கைகளில் இருக்க வேண்டிய 3 முக்கியமான பொருட்கள் இவை தான். இதில் அருகம்புல் கொஞ்சம் வாடி போன மாதிரி இருக்குது. நீங்கள் இன்றைக்கி வைக்கும்போது ஃப்ரெஷ்ஷான அருகம்புல் எடுத்துக்கோங்க. ஏன்னா அருகம்புல் அப்படிங்கிறது விநாயகருக்கு மிகவும் உரித்தானது. பச்சரிசி என்பது சந்திரனுக்கு மிகவும் உரித்தான ஒரு தானியம். இதோடவே சேர்த்து நம்ம வாழ்க்கையில் இனிமேல் என்றென்றும் இனிமை மட்டுமே இருக்க வேண்டும், இன்பம் மட்டுமே இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இனிப்பு சுவையுடைய வெல்லம் ஒரே ஒரு துண்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதுதான் இந்த முடியக்கூடிய தமிழ் வருடத்தோட கடைசி 3ஆம் பிறை தரிசனம். அடுத்து நம்ம அடுத்த மாதம் பார்க்கும்போது நம்ம புது வருடத்தில் குரோதி வருடத்தில் நம்ம இருப்போம். ஸோ இந்த பிறக்கின்ற இந்த புதிய வருடம் நமக்கு அனைத்து விதமான இனியவற்றை தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இனிப்பை நம்ம வச்சுருக்கிறோம். இதில் வெளிநாட்டில் இருக்கிறவங்க பார்க்க முடியல, எனக்கு அருகம்புல் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வெறும் பச்சரிசியை மட்டுமே உங்களுடைய கைகளில் வச்சு இன்றைய தினம் சந்திர தரிசனம் செய்வது அப்படிங்கிறது நல்லது. உங்களுடைய வலது கையில் மூடியை வச்சுக்கோங்க. எப்போ பிறை உங்கள் கண்களில் படுதோ அப்போ ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லுங்கள். மற்ற நேரங்களில் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேறணும். எடுத்த காரியம் அனைத்திலும் தடங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வராமல் வெற்றி வாகை சூட வேண்டும் அப்படிங்கிறத இன்னைக்கு அனைவருமே வேண்டிக்கோங்க. இதை நீங்கள் செஞ்சுட்டு இந்த பொருட்களை உங்களுடைய பூஜை அறையிலே நீங்கள் வச்சிடலாம். மறுநாள் காலையில் அரிசியையும் இந்த வெல்லத்தையும் உங்கள் நிலைவாசலுக்கு வெளியில் பூச்சிகளுக்கோ எறும்புகளுக்கு நீங்கள் உணவாக வைக்கலாம். இந்த அருகம்புல் உங்களுடைய நகைப்பெட்டியிலையோ பணப்பெட்டியிலையோ நீங்கள் வைத்திருப்பது அப்படிங்கிறது நல்லது. அடுத்த வாரம் நீங்கள் அதை எடுத்து வெளியில் போட்டுடலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்று வரக்கூடிய சந்திர தரிசனத்தை யாருமே தவற விடாதீங்க. நல்ல வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியது. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.